இயேசுவிற்கு பயம் என்பதே கிடையாது. மிகவும் துணிச்சல் மிக்கவர், மிகவும் மன வலிமையோடு பேசக்கூடியவர், சிந்திக்கக்கூடியவர். அவருடைய வாழ்க்கை முறை எடுத்து பார்த்தோம் என்றால், யாருக்கிட்ட எப்படி பேசணும், எங்கே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தப்பு செஞ்ச எப்படி தட்டி கேட்க வேண்டும், அநீதிக்கு எதிராக எப்படி குரல் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்க்கை முறையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். அதே போலத்தான் இன்றைய நற்செய்தியிலேயே பரிசேயர்கள் சிலர் இயேசுவிடம் வந்து கூறுகிறார்கள், ஏரோது மன்னன் உங்களை கொலை செய்ய திட்டமிடுகின்றார், இங்கிருந்து போய்விடும் என்று குறிப்பிடுகின்றார். அதற்கு இயேசு கூறுகின்றார், அந்த நரியிடம் சென்று கூறுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு ஏரோது மன்னனையே நரி என்று கூறும் அளவுக்கு இயேசுவுக்கு எந்த பயமும் கிடையாது, துணிச்சல் இருக்கின்றது, மன வலிமை இருக்கின்றது. ஏனென்றால் இந்த நரியை எடுத்து பார்த்தோம் என்றால் மிகவும் தந்திரமிக்க ஒரு விலங்காகத்தான் கருதப்படுகின்றது. அந்த நரியை புத்திசாலி விலங்கு என்று யாருமே அழைக்க மாட்டார்கள், தந்திரமிக்க விலங்கு என்று தான் அழைப்பார்கள். ஏனென்றால் அது தன்னுடைய சுகத்திற்காக தனக்கு ஏற்றாற் போல மாறக்கூடிய, பிறரை மாற்றக்கூடிய, பிறரை ஏமாற்றக்கூடிய ஒரு விலங்காகத்தான் இருக்கின்றது. அதே போல தன்னோடு பழகிய விலங்குகளை கூட ஏமாற்றி வாழக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த நரி. அதே போலத்தான் ஏரோது மன்னனும் ஒரு தந்திரமிக்க ஒரு மன்னனாகத்தான் கருதப்பட்டான். எவ்வாறு என்று பார்த்தோம் என்றால், தன்னுடைய சுகத்திற்காக, தன்னுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தன்னுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக நேர்மையாளர்களை நல்லவர்களையும் அழிக்கக்கூடிய ஒரு மன்னனாகத்தான் இருந்தான். அதனால் தான் இயேசு அந்த ஏரோது மன்னனை நரி என்று குறிப்பிட்டார். ஆனால் இயேசுவிற்கு அந்த அளவுக்கு துணிச்சல் இருந்தது, மன வலிமை இருந்தது. ஏனென்றால் இயேசுவினுடைய நோக்கம் என்பது கடவுளுடைய திருவுளத்தையும் பணியை நிறைவேற்றுவது. அவருக்கு நன்றாக தெரியும் தன்னுடைய வாழ்வு எவ்வாறாக இருக்கப் போகிறது என்று. தான் இந்த உலகத்திற்கே வந்தது தன்னுடைய உயிரை கையளிப்பதற்காக. அதற்காக எந்த ஒரு பயமும் இல்லாமல் துணிச்சலுடனும் மன வலிமையுடனும் அவர் தன்னுடைய பணியை ஆற்றி வருகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல வேளைகளிலேயே நாம் ஒரு நிலைப்பாட்டோடு இருக்க மாட்டோம், இருநிலைப்பாட்டோடு தந்திரமிக்க மனிதர்களாகத்தான் வாழ்கின்றோம். எவ்வாறு என்றால், அங்கேயும் இருப்போம், இங்கேயும் இருப்போம், அங்கேயும் சாய்ந்து கொள்வோம், இங்கேயும் சாய்ந்து கொள்வோம். இவ்வாறாக ஒரு நிலைப்பாட்டோடு இல்லாமல் இருக்கின்ற பொழுது நாம் பிறரை ஏமாற்றுகின்றோம், சிறந்த முடிவுகளை எடுக்க மாட்டோம், பிறரை நேரிய வழியிலே நடத்த மாட்டோம். எனவே பிரியமானவர்களே, எதை குறித்தும் பயப்படாமல் இயேசுவை போல துணிச்சலோடும் மன வலிமையோடும் ஒரு நிலைப்பாட்டோடு ஆண்டவருடைய அந்த பணி வாழ்வை செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.